எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டுமுருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆரம்பிக்கலாங்களா? அறிஞர் அண்ணா அவர்கள் உறுதி எடுத்துக் கொண்டு இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார்கள். அதற்கு பிறகு படிப்படியாக கழகம் வளர்ந்து அதெல்லாம் தோண்ட வேண்டிய அளவுக்கு தோண்டியாச்சு. இன்னும் 2 அடி தோண்டினா நீயாருக்கு வந்துரும். 57ஆம் ஆண்டு முதல் தேர்தல் களத்தில் நாம் ஈடுபட்டோம். நம்ம கட்சியில சேரணும்னு ஆசை இருக்கிறவங்க அண்டா குண்டா சில்வர் பாத்திரம் வாட்ச் மோதிரம் முடிஞ்சா 2 ஏக்கர் நிலம் எழுதி வைங்க. தான் திராவிடம். 49 தொடங்கி 57 தான் தேர்தல் களத்திற்கு வந்தோம். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. ஆனால் இன்றைக்கு சில கட்சிகளை பார்க்கிறோம், தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. மனசு இல்லனாலும் அதான் நேசம். வருவான், பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். நாங்கள் தான் அடுத்த ஆட்சி, நாங்கள் தான் அடுத்த முதல்வர் என்று அனாதை என்ன பிடிச்ச கோடி பேர் இருக்காண்டா வெளியில நிலையை சுற்றி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு அதை பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் நேர்ல வரேன்டா. நான் யார், எப்படிப்பட்டவர், எந்த கட்சி தலைவர் எல்லாம் சொல்ல விரும்பல. பேசினா உள்ள வச்சு நவுத்திடுவானுங்க தானே. எலெக்ஷன் டைம் அவ்வளவு உஷாராகிறீங்க. காரணம் அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை. அதுதான் உண்மை. பயப்படாதா ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமான ஆளு. சொல்லு சொல்றா. அவர்கள் பெயரை சொல்லி இந்த மேடைக்கு உரிய அங்கீகாரத்தை, இந்த மேடைக்குரிய கௌரவத்தை நான் குறைத்துக் கொள்ள விரும்பல. அதான் உண்மை. கோவம்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன் வேணாம் சகோதரா, வேணாம். நம்ம யார் மனசையும் புண்படுத்த வேணாம். நானாக இருந்தாலும் சரி, தம்பி உதயநிதியாக இருந்தாலும் சரி, அண்ணன் துரைமுருகனாக இருந்தாலும் சரி, என்ன சொன்னோம், பேரை கூட சொல்ல எங்க வாய் வரல. பயம் எப்படிலாம் வேலை செய்து பாத்தியா பையா? இன்னிலிருந்து எல்லாம் மாறும். அதே பயத்துல எல்லாம் நல்லது நடக்கும். காரணம், எத்தனையோ கட்சி இருக்கு, எத்தனையோ கட்சி பேரை சொல்றோம். ஆனா இந்த கட்சியின் பேரை சொல்ல நாங்க மறுப்பதற்கு என்ன காரணம்? பயம். வேதனாயகம்னா பயம். உண்மையிலே ஒரு அரசியல் கட்சியாக இருந்து, மக்களுக்காக பாடுபட கட்சியாக இருந்து, உழைக்கக்கூடிய கட்சியாக இருந்து, உண்மையிலே தமிழனுக்காக பாடுபட கட்சியாக இருந்தா நான் சொல்லலாம். போறடா கேன கிறுக்கா, போய் வேலையை பாரு லூசு. லூசா வேஷம் விட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் அடையாளம் காட்ட விரும்பலதான் உண்மை. பயம் எப்படிலாம் வேலை செய்து பாத்தியா பையா? இன்னிலிருந்து எல்லாம் மாறும். அதே பயத்துல எல்லாம் நல்லது நடக்கும். 49 தொடங்கி இந்த இயக்கம் 57 முதல்ல தேர்தல் களத்திலே நாம் ஈடுபட்டோம். இந்த தேர்தல் 1.5 வருஷம் தான் இருக்கு. 1.5 வருஷத்துல தேர்தலை சந்திக்க போறோம். கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. யாராவது ஏதோ பேசிட்டு இருக்கலாம், அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம சாதனைகளை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா? அதை நினைவுபடுத்தினாலே போதும். 200 இல்ல 234 தொகுதியில் நாம் தான் வெற்றி பெறுவோம் என்னொரு சூழ்நிலை அமையும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அதற்கு நீங்கள் எல்லாம் துணை நிற்க வேண்டும். இந்த மதையானோட உத்தரவு என்ன ஒருவேளையும் காணா? அந்த பணியை நிறைவேற்றி தருகிற நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. உங்களை எல்லாம் பார்க்கிற போது உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியே திரி போடுறானே. கலைஞர் அரங்கத்திலே வந்து குழுமி இருக்கிறீங்க. அந்த பிராண்ட நான் அழிக்கிறேன். இந்த கலைஞர் அரங்கத்தில் திரண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருக 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 என்று தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.